அதுக்குதான் ஏன்னா தவறா பேசுறேன். சபை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த பெரிய மாரியம்மனை எவ்வளவு பாதுகாத்து வச்சிருந்தா கவர்மெண்ட் தடுத்து நிக்குது. ஆனா சத்திய வளமை எப்படி? அதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இதுதான் கடவுள்னா கரெக்டா கடவுள் நிற்கும். அதான் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. பெரிய மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று நாடகம் வைத்துள்ளார்கள். கந்தருவ கர்வ பங்கம் இல்லையா கிருஷ்ணன் அர்ஜுனன் வேண்டுதல் அதாவது தின்னது உண்ணது நெஞ்சறியுமா திருவிளக்காய்த்தால் தெய்வம் நம்ம ஐயாவாகிய பாப்பால் மணி ஊராட்சி மன்ற தலைவர் இந்த மணி ஐயா அவர்களும் நவீனதன் அர்ச்சுனா சபரிநாதன் அம்சா அவர் குடும்பத்தாலெல்லாம் ஒன்று சேர்ந்து அதாவது நம்ம சாப்பாடு ஏற்பாடுங்க கோடி 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 ரூபாய் கொடுப்பதை விட கோணாமல் 1 ரூபாய் கொடுத்தா
அப்படி நம்மளுக்கு வயிறார வந்த உடனே உபசரித்து அதாவது வாட்டர் சாப்பிட்டா நீங்க ஆட முடியாதுப்பா. சோடா அதிகமா போடுவாங்க, அச்சனை போட்டா போட்டுருவாங்க. உடம்புக்கு போனாலும் நம்ம வீட்லயே வந்து சாப்பிடுங்க. டேஸ்ட் உப்பு போட்டுருவாங்க. சோறு நல்லா வெளியாடுக்கிறதுக்கு சுண்ணாம்பு போட்டு விட்டுருவாங்க. நசுமே நடக்குது. அதனால வயிறார நம்ம வீட்லயே வந்து சாப்பிடுங்க. நசுமாதான் நம்மளுக்கு நான் சொல்லிடுற விஷயம். தயவு செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு சரி. அதாவது வயிறார நமக்கு அண்ணன் அமுது நீ சொல்லக்கூடாது. சாப்பாடு 60 ரூபா சாப்பாடு 100 ரூபா போடு. ஆனா அன்னத்துல பின்னம் கலக்க கூடாது. அன்னத்தில் பின்னம் கலக்காத. 100 ரூபா 20 ரூபா சேர்த்து போட்டுக்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. டேஸ்டுக்காக சாப்பிடாது, சேர்த்து நீ ஏன் போடுற? சரி. வயிறார நம்மளுக்கு அண்ணன் அமுது கொடுத்து மண்ணி ஐயவர்கள் உப்பு இல்லையாமா? அது நீ சொல்லுறியே. சாப்பாடு இப்ப எங்க வீட்டுல சாப்பாடுன்னா அந்த கட்ட ரசம் பொரியல் கூட்டு வடையோட திரும்ப சாப்பிட போறோம். நம்மளுக்கு வயிறார அண்ணன் அமுது கொடுத்து ஆமா என்ன நாடகம் வைத்துள்ளார்கள். அவர்கள் நம்மளுக்கு அண்ணன் அமுது கொடுத்து இந்த நாடகம் வைத்துள்ளார்கள். சரி. அவர்கள் குடும்பம் அருகு போல் வேறு ஒன்று மூங்கில் போல தளதளித்து இந்த எம்பெருமான் கோபுரம் எப்படி ஆண்டுக்கு ஆண்டு ஓங்கி வளர்கிறதோ அவர்களுடைய யாரும் வளர வேண்டும். ஆமா ராமோஜயம். இருந்தாலும் இந்த பகவானுக்காக அன்பு காணிக்கா கொடுத்தார்கள் நம்ம குரு பெரியவர்கள். அவர்கள் குடும்பம் அருகு போல் வேறு ஒன்று மூங்கில் போல் தலைதளித்து இந்த எம்பெருமான் கோபுரம் எப்படி ஆண்டு காண்டு வளர்கிறதோ அவர்களுடைய யாரும் வளர வேண்டும். இருந்தாலும் இந்த ராஜ சபையில் சிங்கார மேடையில் நான் யாரு நான் எதற்காக வந்தேன் சொல்லவா? ஆமாங்க ஐயா. நாளைக்கு உண்டாக போறோம்.
தூக்கி போறது. ஆமா விஜயகாத்தால் நாடகம் நல்லா இருக்குது. முடிச்சு பார்த்தாலே தெரியும் நாடகம் நல்லா இல்லாது. வா வா வந்து கால பயிர் ஏய் கேமரா தெரிவிட்டோம். கிருஷ்ணர் வந்தார்ல, நன்றி சொல்ல வந்திருக்குது. என்ன படைச்ச கிருஷ்ணா, ஓ நல்லா இருக்கணும். பார்த்தா எனக்கு சாப்பாடு போடணும், பழசோ பட்டம் போடணும். சரிங்க சத்தகி நந்த சரி அறிவாம் நமோ நாராயண பரவாசுதேவன் மூலாதரன் திருக்கோணன் அகரன் ஒகரன் மகரன் சிகரன் ஓங்காரன் வீரசூரன் பரபெருமகன் சுஷ்ட சம்பாதன் சிவரத்தனன் தயால ரட்சகன் தீர்வேதன் புருஷவேதன் வேத சாஸ்திரன் பிராண பக்த வச்சலன் கந்த திருஷ்டி நீதி சம்பாதன் திருக்கோண பவனகள் அகர முதல் 51 குணமும் அஷ்டக்கலைகான மகத்துவன் உதாரணன் கோலன் காலன் நாயன் கிண்ணாரன் கம்புடன் கடகாந்தன் சித்தி வித்தியவாதாரன் தேவமணி சாலவத்த வச்சலன் நித்த கல்யாணன் பரமதயாளன் கிருஷ்ண கேசவன் லோகநாயகன் முருகன் தேவகி மைந்தன் வைகுந்தன் வேதாந்தன் மலந்தாமன் ஆதிய மத்தியனந்தன் ஆதிநந்தன் சுந்தரன் சுந்தரமோகன் பத்மநாதன் தாமோதரன் மற்ற குர்மராகன் வாமனவதாரன் நரசிம்மன் பரசுராமன் பலராமன் ஸ்ரீராமன் ஜெயராமன் கலிக்கன் கலிக்க திவ்யகரமன் கொடியேஸ்வரி பிரகாசன் திவ்ய பரிமளகாந்தன் கஸ்தூரி பல்லவன் குங்குமலங்கிதன் மதன உச்சுதன் நீலாமரணன் நப்த சுரூபன் புருஷலீலன் வினோதரன் அந்த ரந்த பகிரந்த பெருமகாந்த உத்தகாந்த நாகதான லட்சுமி மண்டலன் உண்டரிகரன் புருஷோத்தமன் கண்டலவாயன் சங்கு சக்கரன் தாமோதரன் தசவதாரன் கோதண்டன் பஞ்சாயுதன் குருகுலத்தரசன் கோவிந்த அருணன் ஒரு விட கேட்கும் உலகையாள மன்னன் சுவண்ணின் பாதம் அப்படி இப்படி சொல்லப்பட்ட 1008 அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு மனோன்மணி பார்த்தசாரதி அண்டகசைனன் பாலவந்தோன் பத்மநாதன் பாண்டவத்தூதன் ஹரிராமன் ஸ்ரீராமன் வாசலைராமன் ஜனகராமன் அயோத்திராமன் அகலகிராமன் சுவண்டராமன் தாரகிராமன் ஜானகிராமன் மலை பெருமாள் செந்தாய பெருமாள் கலிய பெருமாள் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் இப்படி சொல்லப்பட்ட எண்ணற்ற பெயர்களை கொண்ட என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன் என்று அறிந்தாய உன்னுடைய பெயர் ஸ்ரீமந்த நாராயணன் என்று நன்றாக அறிந்து விட்டேன், தெரிந்து விட்டேன். போனால் போகட்டும். ஒரு சுப்பிரபாதம் பாடுறான் யூடியூப்ல போட்டு ஒண்ணுல போடு. அப்படி 1008 அவதாரம் எண்ணற்ற பெயர்களை கொண்ட என் பெயர் ஸ்ரீமந்த நாராயணன். அகம் என்னும் விளையாட்டு 1008 என் அவதாரமோ 108. அதில் தாங்கிய தசவதாரம் 10. முதல் யுகத்தில் 6 அவதாரங்களை எடுத்து ஒரு யுகத்தை முடித்தேன். என்னென்ன அவதாரம் தெரியும்?
பேசுகிறேன். அண்ணா பேசாத அசாத கம்முனு. மச்சம் என்றால் மீன் அவதாரம் எடுத்து ஆமா. காரணம் என்ன? சோமகனாகப்பட்டவன் பெருமாவிடம் கடுவன தவம் புரிந்து வரம் வாங்கினான். ஆமா. எப்படி வரம் வாங்கினா? எப்படி? இரவும் பகலும் தூங்காமல் இருக்கக்கூடிய மிருகம் என்ன? ஆமா. எப்படி கொள்ளனா? இரவும் பகலும் இரவும் பகலும் தூங்காமல் இருக்கக்கூடிய மிருகம் என்ன கொள்ள வேண்டும் என்று ஆமா. வரம் வாங்கி பெருமாவிடம் இருக்கப்பட்ட ரிக்கு யஜோ சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய ஆமா. 4 வேதங்களையும் பிடிங்கிட்டான். பிடிங்கி எங்க ஒழிஞ்சுக்கிட்டான்? எங்கே? பார்க்கடல ஒழிஞ்சுக்கிட்டான். ஆமா. நம்ம விதி போகலாம் கூட நம்ம விதி கொண்டு போய் விட்டுருமா? ஆமா ஆமா. நம்ம போகலாம் நம்ம விதி கொண்டு போய் அங்க விட்டுருமா? அவன் வாங்கி வரம் எப்படி? இரவும் பகலும் தூங்காமல் இருக்கக்கூடிய மிருகம். ஆமா. அவன் ஒளிஞ்ச இடங்க பார்க்கடல்ல பத்தியா? அவன் விதி அங்க கொண்டு போய் விட்டுருச்சு. அவன் அதாவது பெருமா தஞ்சம் என்ற அந்த சோமனை ஓல்வதற்காக மற்றும் என்று மீனவதாரம் எடுத்து பார்க்கடலிலே நுழைந்து சோமகனை கொன்று 4 வேதங்களையும் காப்பாற்றி பெருமாவிடம் கொடுத்து அதுதான் நான் தாங்கிய முதலாவதாரம் மற்றவதாரம். இரண்டாவது கூர்ம அவதாரம். கூர்மம் என்றால் ஆமவதாரம். கோர்வாச சாபத்தினால் தேவர்களுக்கு நரைத்திரை மூப்பு வினைகள் என்று இப்ப ரோட்டு போறவங்க நம்ம சாப்பிட கொடுக்க மாட்டான். காரணம் என்ன? ஏன் சாப்பிட கொடுத்தான்? ஒரு அர்த்தம் வேணும்ல. இப்படி தேவேந்திரனை அமர வைத்து 7 கன்னி செடிகளும் நரின்னு மாறுறாங்க. அப்படி நரின்னு மாறுறப்ப இப்படி ஹைவேஸ் போறாங்களே அப்படி போறவங்க அந்த வழியா தூர்வாசல் வர்றார். அந்த நரினத்தை பாக்குறாரு ஆசைப்பட்டா. ஆஹா, இந்த பெண்கள் எவ்வளவு அருமையா ஆடுறாங்க. இந்த 7 பெண்களிலே இந்த ஊர்வசி ஆகப்பட்டவள் மிக அருமையா ஆடுறாள். ஊர்வசி அவளுடைய மிஞ்சி ஆடுகிறாள். அப்படி என்று அவளுக்கு நம்மளுக்கு கண்மளிப்பா கொடுத்தாங்களே. யாரும் உள்ளமே கோயில் உணர்வே தெய்வம். கடவுள் யாரும் கண்ணில் கண்டதில்லை. நம்ம சாமின்னு கும்பிட்டாதான் சாமி, இல்லைன்னா வெறும் கல்லு. அப்படி இந்த மலர் மாலையை வச்சுட்டு ஊர்வசிக்கு போடுறாங்க. அந்த பொண்ணு என்ன நினைச்சுன்னா, இப்ப மணிக்கவுண்டர் நம்ம கீழே உட்காந்து மணிக்கவுண்டர் மேல உட்காந்தா மரியாதை இருக்கும். மணிக்கவுண்டர் கீழே உட்காந்து நம்ம மேல உட்காந்து நல்லா மரியாதை இல்லை. அதனால நம்ம மாலையை போட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அதனால ஊர்வசி தேவையான இடத்துல எடுத்து போட்டலாம். அந்த தேவையான மேல இருக்கிறாரு போட்டுட்டா ஒரு மரியாதை இருக்கு. அந்த தேவேந்திரன் தன் பெருமையை அறியாத அந்த மாலையை கழித்து வச்சிராஜம் என்று சொல்லக்கூடிய யானை கழுத்தில் போட்டுருவார். அந்த மாலை யானையாகப்பட்டது அதுக்கு ஆகாது. இந்த மாலையை கழித்து கீழே போட்டு காலில் தேய்ச்சது யானை. சரி, அப்பதான் தூர்வாசன் சாபம் கொடுத்தா. எப்ப நான் கொடுத்த மாலுக்கு மரியாதை தெரியலையா? தேவருக்கு எல்லாருக்குமே நரத்திரை மூப்பு பிணி அணுகட்டும் சாபம் கொடுத்தா. அப்படி சாபத்தை பெற்ற தேவர்கள் இந்த பரந்தாம கிட்ட தான் முறையிடுது. யார் கஷ்டம் வந்தாலும் எங்கிட்ட முறையிடுறாங்க. அவங்களுக்கு துன்பம் வர்றப்ப நம்ம என்ன பண்றது? இந்த தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த பரந்தாமனிடம் முறையிட்டார்கள். அப்பப்பா முனிவர் கொடுத்த சாபம் மூட்டு ஒன்று கூடினாலும் ஆனா அதுக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. ஆமா, இந்த நரைத்திரை மூப்பு பிணியை அணுகாமல் இருக்கணும்னா திருப்பாக்கடலையை பாண்டமாக வைத்து மதகரி மலையை மத்தாக கொண்டு வாசகை என்ற பாம்பை அணைக்கையாக பிடித்து அமிர்தம் கிடைக்கும். அப்படி அமிர்தம் கிடைச்சா அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா வேணா அந்த சாபம் அப்படி என்று சொல்ல அசுரர்களையும் கூட்டிக்கிட்டோம். ஏன்னா தேவர் ஒருத்தர் கையில ஆகாது. அதான் மொத்த குணம் முட்டாள்தனம். அவங்களுக்கு முன்பின் தெரியாது. அவங்க வந்த உடனே தலைப்புறம் முடிச்சுக்கிட்டாங்க பாபா. சரி, தேவர்கள்லாம் வாழ்புறம் முடிச்சாங்க. சிவபெருமான் அமிர்தத்தை எடுத்து நிற்கிறார். அவர் தான் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய பெருமை கொண்டவர். சரி, எவர் ஆழமா இருந்தாலும் இறங்கி அந்த அமிர்தத்தை எடுக்க வல்லமை அவர் சிவபெருமான் தான். அந்த மதகரி மலை ஒரு பரமா சாயுங்க. அப்படி அந்த மலையை சாஞ்சிட்டு அமிர்தத்தை எடுக்க முடியாது, வீணாகிவிடும். இந்த மலையை தாங்கி பிடிக்கணுமே. அப்படி என்று கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆம அவதாரம் எடுத்து ஆமை எத்தோடு இருந்தாலும் அந்த ஓடு எப்படி வலிமையா இரும்பு மாதிரி அப்படி ஆமை அவதாரம் எடுத்து பார்க்கலையே நுழைந்து என் முதுகுல தூக்கி பிடிச்சிட்டாங்க. அமிர்தம் அடைந்தார்கள். அந்த வாசகங்கிற பாம்பு விஷத்தை கைக்கியது. சிவபெருமான் கையில் வாங்கிட்டார். சரி, இந்த விஷத்தை இந்த தண்ணியில் விழுந்துட்டா அமிர்தம் பாலாயிடும்.
வெளியே கொண்டு போய் போட்டு வரதுக்குள்ள மறுபடியும் கேட்டுச்சுன்னா ஆமா ஆமா வாங்கி சில நேரம் வச்சு பார்த்தாரு நம்ம உயிர் போனாலும் போகட்டும் போகட்டும் நம்ம உயிர் போனால் போகட்டும் போனா கூட போகட்டும் தேவலாலும் நல்லா இருக்குன்னு அந்த விஷத்தை அவரே குடிச்சுக்கிட்டாரு. அவரே குடிக்கிறார். குடிக்கிறப்ப விஷம் தலைக்கேறி போச்சு. என் தங்கச்சி போய் கண்டத்தை பிடிச்சிக்கிட்டான். கண்டத்தை பிடித்து விட்டான். அதாவது திருநீல கண்டன் என்று பேர் வழங்கப்பட்டது. விஷம் அங்கே மேலே நின்று போச்சு. அந்த அமிர்தத்தை எடுத்தாரு. அந்த விஷம் என்ன மயக்கம் அவனுக்கு ஓட்டு ஆமா அசுரர் கையில் கொடுத்துட்டான். ஓஹோ யார் கையில் கொடுத்துட்டாங்க? அசுரர் கையில் கொடுத்துட்டார். ஆமா அப்படி அசுரர்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. மச்சான் எங்க அந்த அமிர்தத்தை கொடுத்து பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா போய் அந்த அசுரர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொண்டு போயிட்டாங்க. ஆமா போய் கேட்டா கொடுப்பாங்களாப்பா? போய் கொடுப்பா தேவை பங்கு கொடுக்கலாம் கொடுப்பாங்க. மந்திரம் போட்டு எந்த வேலையும் ஆகாது. தந்தத்துல தானா உழுந்து போகும். தந்தத்துல எந்த வேலைனாலும் செஞ்சிடலாம். இந்த அசுரர்கிட்ட இருந்து இந்த அமிர்தத்தை நான் வாங்கி வர வேண்டும் என்று பெண்ணாக அவதரித்து அவங்க முன்னாக நடிக்க மாறுறாங்க. ஆள் தான் கருப்பு. ஆனா பெண் வேஷத்துல சரியான முடியாது. அப்படி நான் பெண்ணாக அவதரித்து அவங்க முன்பதாக ஆட அசுரர்கள் எல்லாம் மெச்சித்து எங்கப்பா வந்த எங்க இருந்து வந்துக்கிட்டு இப்ப அரிசிமா தெரியல இவ்வளவு அப்படின்னு கேட்க நான் அமிர்தத்துல போனேன். இந்த அமிர்தத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த பொண்ணை தேவர் கொண்டு போயிட்டாங்க. எனக்கு தேவர் பிடிக்கல மீசல்லாத ஆளுங்க. ஆமா ஆமா அவங்க மீசல்லாத ஆளுகள். ஆனா நீங்க எப்படி மொத்த மீச உங்களதான் எனக்கு பிடிக்குது. முடி அழகு அழகு அந்த கம்பீர தோற்றம் நான் பிடிக்குதுன்னு சொன்னேன். அந்த அசுரர் போற நம்பிட்டாங்க. நெசதான். சரி 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 என்ன கல்யாணம் பண்ணிக்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க நாங்க ஒரே சண்டை. ஒருத்தி இருக்குது ஒருத்தி எல்லாத்தையும் எப்படி கல்யாணம் பண்றது? எப்ப எல்லாத்தையும் கல்யாணம் பண்ண முடியுமா? எல்லாம் கண்ண முடி கலந்து படுத்துக்காங்க. பின்னால யாரு எழுறீங்களா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த பெண் மேல ஆசைப்பட்ட அசுரர்கள் எல்லாம் கண்ண முடி கலந்து படுத்தார்கள். நான் தந்திரமா கொண்டு வந்து தேவருக்கு பங்கு கொடுத்தாச்சு. ராகுவுக்கு அந்த சபையில வந்துட்டாங்க. அந்த அமிர்தம் சாப்பிட்டாங்க. சூரியன் காட்டி கொடுத்தான். வச்சதுன கரண்டு அடிச்சன் தலைய தலை துண்டிச்சு போச்சு. ஆனா உயிர் போகலையே. ஏதோ அமிர்தம் உண்ட காரணத்தினால் பகவான் அதை கேளுங்க ஒரு புண்ணியம் உயிர் போகலையே. தேவர் பக்கமும் சேர்த்த மாட்டாங்க. அவங்க அசுரர் பக்கமும் சேர்த்த மாட்டாங்க. சேர்த்தது எங்கே? அதாவது ராகு கேது நவகிரகத்தில் சேர்த்து விட்டான். பூலோகம் போனாலும் உங்களை சுற்றி கேளுன்னு சொல்லிட்டு போ. இதுதான் 2வது கோர்ம அவதாரம். அவதாரம் போல தேவதான் தூங்கி போவாங்க. சரி 3வது வராக அவதாரம், 4வது நரசிங்க அவதாரம், 5வது வாமன அவதாரம், 6வது பரசுராம அவதாரம். ஜனகணி மகாமுனிவருக்கு 7 பத்திரிக்கு நான் மகனாக பிறந்து தாய் தலையை துண்டித்து ஊருக்கு ஒரு மாறியாக போய் என்று வர வாங்கி கொடுத்தேன். 6 அவதாரமும் முடிஞ்சு ஒரு யுகம் முடிஞ்சு போச்சு. 2வது கிரேதாயுகம் வந்தது. கிரேதாயுகத்தில் ராமனாக பிறந்து உலக அயோத்தி நகரை ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை அம்மனுக்கு நான் ராமனாக பிறந்து கைகேசி சித்தன்னை வார்த்தையினால் ஆரணி போனேன். அன்னைக்கு ராமரே சித்தனை வார்த்தைக்கு தான் போனார். இந்த காலத்தில் நடக்காத கூட அப்படியே மாதா தாய் தான் தன் மகனை அந்த அனுப்பிப்பாளா மாட்டா. கைகேசி வார்த்தையினால் நான் 14 ஆண்டு ஆரணியம் போக வேண்டும் கட்டளையிட்டார். அந்த சிற்றன்னை வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு நான் ஆரணியம் போன 14 ஆண்டு. சரி அப்படி ஆரணியம் போக சூர்பனகை என் மேல் வந்து ஆசைப்பட்டான். ஏப்பா நான் கல்யாணம் ஆனவன் ஏகபத்தினி விரதம். கல்யாணம் ஆனாலும் நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க நல்லா இருக்குமா? சரி வேண்டாம் என்று உழைச்சு அவன் என் பேச்சு கேட்கல. ஒரு பெண்ணை அடிக்க கூடாதுன்னு என் தம்பி லட்சுமணன் பாரு அங்க இருக்கான். என்னோட அழகு படிச்ச அவனை போய் கேளுன்னா அவனுக்கு கோவம் கொஞ்சம் முன்கோவம் சொல்லி பாத்துக்கலாம். ஆகல மூக்கு மலையை அறுத்துட்டான். ஐயோ சின்னப்படுத்திட்டான். இந்த சோர்பனாக பார்த்தா ஆஹா நம்மளை சின்னப்படுத்திட்டாங்களே. இந்த ராமன் அர்ப்பனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று தந்தளமா போய் ராவணன் சொல்லிட்டான். என்ன சொன்ன சாமி? என்ன சொன்ன? சின்னப்படுத்திட்டா அதாவது அசிங்கப்படுத்திட்டான். அதற்கு பிறகு ராவணன் என்ன செய்தான்? மாரிசனை மானாக அனுப்பி சரி பொய்மேனாக விளையாடுறான். சீதை கேட்டா அந்த மானை பிடிச்சுட்டாங்க. அந்த மான் வந்து ஒரு மனிதனுக்கு முன்னால ஆடாதம்மா அது பொய்மானனுக்கு சொன்ன கேட்கல. என் பேச்சு கேட்கல. அந்த மான் வேண்டுமென்று பிடிவாதம் எடுத்தா பொம்பளைக்கு எப்பவுமே பிடிவாத போனோம். வீட்டு சட்டத்தான்
அந்த பொய்மானை துரத்தி கொண்டு போனேன். அங்க போய் பாரு எவ்வளவு தூரம் ஒரு மானை துரத்த முடியும். கோவம் அதிகரித்து அம்பை பூட்டி நாணி பூட்டி அடித்தான் மானை. அந்த மானு சும்மா சாகல. லட்சுமணா அப்படின்னு சொல்லி லட்சுமணா அப்படின்னு சொன்னது சீதைக்கு எப்படி இருக்கும்? உன் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்தாட்டுங்குது. கல்லு கழுவு வந்தாலும் என் அண்ணன் சொல்லு கழுவு இல்லப்பா. அது கழுவெல்லாம் இல்லைன்னா சீதை கேட்கல. லட்சுமணன் பேசி எவ்வளவு சொன்னாலும் போறவங்க போனா கிழவங்களுக்கு பெண்டியதான்டா ஒரு கோவம் வந்துச்சு. ஒரு வார்த்தை சுடின்னு போட்டோம். அந்த வார்த்தை கேட்டு பெத்த தாயாட்ட நினைச்சுக்கணும். இப்படி வார்த்தை கேட்டிய நான் கோடு போட்டு போறேன். இந்த கோட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன் உயிர் கழுவு இல்ல அப்படின்னு லட்சுமணன் கோடு போட்டு அண்ணனை பார்க்க வந்துட்டான். ராவணனாகப்பட்டவன் முனிவனாக வந்துட்டு பிச்சை கேட்க வர கோட்டுக்கு வெளியே வந்து போடுறான். ஏமா கோட்டுக்கு வெளியே போட்டா அந்த பிச்சை தானே ஏறுமா? நீ வெளியே வந்து போட்டாலும் நான் ஏற்கனவே சொல்ல. வெளியே வந்து போனா பூமியை தூக்கி போயிட்டான். சீதையை கொண்டு போனான். ஜடாயு தடைத்தான். ஜடாயு அதாவது வெட்டிட்டு சீதையை சிறை கொண்டு போயிட்டான். லட்சுமணன் ராமன் வந்து பால்றப்ப சேதல்ல. ஜடாயு சொல்லிட்டு இப்படி ராவணன் சிறை கொண்டு போயிட்டான்னு சுக்ரீவன் துணை கொண்டு வாலியை மடித்து ஆஞ்சநாய் துணை கொண்டு அங்க போய் பார்த்தா பெரும் கடல். அந்த கடல் எப்படி பார்த்தா முடியும்? ராமன் சும்மா பாலம் கட்டல. நலன் நீலன் என்பவர்கள் இவர்கள் இருந்தாங்க. அவங்க விநாயகர் வச்சு கும்பிடுறது. காலையில இருந்து விநாயகர் வச்சு கும்பிட்டு வீட்டுக்கு போனா சரி இந்த புள்ளிங்க அந்த விநாயகர் தண்ணியில் போட்டு திரும்ப பொழுதுனைக்கு தொலைவி சாயங்காலம் எடுத்து வச்சு கும்பிடுறது. திரும்ப மறுபடியும் தண்ணியில் போடுறது. உங்களுக்கு கோவம் அதிகரிச்சு போச்சு. நான் கல்லை தொட்டாலும் தண்ணியில் முழுங்க சாப்பிடுவோம். தண்ணி முழுங்க கூடாது. அவங்களெல்லாம் வச்சு சேர்ந்து சாப்பிடுறாங்க. இருக்குது கல்லு புழுவாத கல்லு ராமேஸ்வரத்துல. அந்த நலன் நில நிறுவனங்களை வைத்து சேர்ந்து சமாதானம் கட்டுறாங்க. அவங்க கிட்ட கல்லு கொடுத்தா கல்லு முழுவல. கல்லு தேடிக்கிட்டு அந்த கல்லு மேல பாலம் கட்டி லங்கைக்கு சென்று ராவணன் மயில்ராவணன் கும்பகர்ணன் எந்திரத்து மாலை அதாவது எந்திரத்து மேகநாதன் என்று சொல்லப்பட்ட அவனு 70 வல்ல சாணியை மடித்து விபூஷண பட்டம் கட்டி வச்சுட்டான். அதுல ஒரு யுகம் முடிஞ்சு. மூன்றாவது துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்தில் நான் எதற்காக பிறந்து நான் பிறந்த காரணம் என்ன? என்னை பெற்ற தெய்வங்கள் யார்? உரைக்கவா? இந்த யுகத்துல நான் கண்ணனா பிறந்தேன். கண்ணனா பிறந்தது காரணம் என்ன? என் தாயோ தேவகி என் தந்தை வசுதேவ மன்னன். வசுதேவ மன்னனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் ஆவணி மாசம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சத்தர சங்கார யோகம் ரிஸ்பராஜ நிஸ்பலக்கணத்துல வனமதுரையில் சிறசாலையில் புதன்கிழமை இரவு 12 மணிக்கு அந்த விண்ணுலக விட்டு அந்த மண்ணுலகை காண்பதற்கு கார்மேக கலர். நான் பிறந்தப்பே வந்த கலர் கார்மேக கலர். ஆனா ஒரு வேலைப்பா நான் பிறந்தப்பே துணியோட போனேன். துணியோடு அங்கெல்லாம் டைலர்
கார்மேக கலர் நீல வர்ண ஆடை நான்கு கரம் அழகிய முகம் சங்கு சக்கர கதை நான் பிறக்கும் பொழுது மாலை சுத்தி பிறந்தேன். மாலை சுத்தி பிறந்தால் காரணம் என்ன? மாலை சுத்தி பிறந்ததினால் தாய்மாமன் கம்சனை கொல்லணும். தாய் மாமன் கம்சனை கொன்ன இந்த பூமி பாவம் இருக்கணும். பெருமனுடைய அறிந்திய சிரம் போடணும். அதற்காக நான் கண்ணனாக பிறந்து அப்படி கண்ணனாக பிறந்து நம்பியவருக்கு என்ன செய்தேன், நான் நம்பாதவருக்கு என்ன செய்தேன். நம்பிய பாண்டவருக்கு ராமனாகும். ஆமாங்க. நம்பாத துணியனுக்கு அவனாகும். எவனாக காடு சேர்ந்த பாண்டவருக்கு காவலாகும். அந்த கண்ணிழந்த துரோபதிக்கு நான் அண்ணனாக காட்சி கொடுக்க அவரை வச்சுதான் பாரத போர் நடத்தணும். இந்த பூமி வாழ்ந்து இருக்கணும். பூமி வாழ்ந்து இருக்கணும். இது உள்ராட்சி வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் துரியோதனன் கட்டளைக்கு சென்ற பாண்டவர்கள் காடு வனம் சென்று விட்டார்கள். பாண்டவர்கள் அவர் காவலா நிக்கணும். இந்த நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டும். இப்படிங்களா? நான் காலையில் எழுந்த உடனே சிவ பூஜை செய்வது வழக்கம். சிவன் அரிய வழங்குவது, அரிய சிவனை வழங்குவது வழக்கமான தொழில். காலையில் எழுந்த உடனே நான் சிவ பூஜை செய்யணும். சரிங்க. அப்படி நான் சிவ பூஜை செய்வதாக இருந்தால் என் மனைவியாருக்கு ஒரு வார்த்தை சொல்லி, அதனால 6 லட்சம் முள்ளே இருக்கிறா. சரி, அழைத்து வா. ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் போகணும். புறப்படுங்க. எத்தனையோ ஒரு கூத்தாடணும். ஆமா. ஆனா இந்த ஊர் மாதிரி பொறுப்பா யாரும் கேட்கல. ஆனா இப்படி 4 பேர் இருக்காங்க தான் இந்த நாடகம் நடக்கும். அதனால 5000 ரூபாய் சம்பளம் புடிச்சிட்டு கொடுங்க. 10,000 கூட புடிச்சிட்டு கூடாது. ஒன்னும் நிலையா நிக்க போறதில்ல. ஆனா இவ்வளவு பெருமையா கேட்டதுக்கு என் மனமார்ந்த நன்றி. 5000 ரூபாய் கண்டிப்பா புடிச்சிட்டு கொடுங்க. நல்லா கதை கேட்டீங்களா? இது வரைக்கும் கிருஷ்ணரா வடிவெடுத்த ஆக்டரு இந்த மாதிரி விஷயத்தை யாரும் எங்கேயுமே பேசல. அந்த நாளில எனக்கு ரொம்ப பிடிக்குது. எல்லாருக்கும் நன்றி. என் மனதை அழைத்து வா. கேளு சமையலே. இது எடுத்தா தான் எனக்கு நல்லா இருக்குது. இது எடுத்தா எனக்கு காலு கட்ட பிடிக்குது. இது இடத்தெல்லாம் இது எனக்கு அலர்ஜி மாதிரி இருக்குது. இந்த கண்ணு நம்மளுக்கு டிஸ்டர்ப் எனக்கு ஆகணும். வச்சேன் இப்போ யூடியூப் போட்டுருவாங்க யாரும்